ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல வரக்கூடிய 2026 ஜனவரி மாதத்திற்கான திருமலை திருப்பதி தரிசன டிக்கெட்டுகள் புக்கிங் ஓபன் ஆகக்கூடிய தேதி பற்றிய தகவல்களையும், வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்திற்கு எந்த தரிசன டிக்கெட்டுகள் புக்கிங் ஓபன் ஆகும், எந்த தரிசன டிக்கெட்டுகள் புக்கிங் ஓபன் ஆகாது, இலவச தரிசன டோக்கன்கள் கொடுக்கப்படுமா என்கிற தகவல்களை பற்றியும் பார்க்கலாம். வரக்கூடிய 2026 ஜனவரி மாதத்திற்கான ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாஸ் எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் அக்டோபர் 18ஆம் தேதி காலையில் 10 மணி தொடங்கி அக்டோபர் 20ஆம் தேதி காலையில் 10 மணியோடு முடிவடையும். இந்த 2 நாட்களுக்குள்ள எப்ப வேண்டுமானாலும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் இலவசம்தான். லக்கி டிப் சேவாவில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வதற்காக 5 சேவாக்கள் இருக்கும். சுப்ரபாதம், தோமாலா, அர்ச்சனா, அஷ்டதல பாத பத்மார்தனா மற்றும் அங்க பிரதட்சணம் இருக்கும். இதுல அங்க பிரதட்சணத்துல நாம செலக்ட் ஆனால் எந்தவித கட்டணமும் பே பண்ண வேண்டி இருக்காது. ஏனென்றால் அங்க பிரதட்சணம் இலவச தரிசன டிக்கெட் என்பதனால அங்க பிரதட்சணம் செலக்ட் ஆனாலும் நம்ம எந்தவித கட்டணமும் பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அங்க பிரதட்சணத்துல செலக்ட் ஆனால் மூலவர் வெங்கடேஷ பெருமாளை எப்போதும் போல 300 ரூபாய் தரிசன டிக்கெட், சர்வ தரிசனம், SSD டோக்கன் தரிசனம் போலவே துவாரபாலகர்கள் JN விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று நம்ம பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். மீதம் இருக்கக்கூடிய 4 ஆர்ஜித சேவாக்களான சுப்ரபாதம், தோமாலா, அர்ச்சனா மற்றும் அஷ்டதல பாத பத்மார்தனா சேவாவில் செலக்ட் ஆனால் அந்த சேவாவிற்குரிய கட்டணம் நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும். அந்த சேவாவிற்கான கட்டணம் பே பண்றதுக்கும் 2 நாட்கள் டைம் கொடுப்பாங்க. இந்த 4 சேவாக்கள்ல செலக்ட் ஆனால் திருப்பதி மூலவர் வெங்கடேஷ பெருமாளை சுமார் 10 அடி தூரத்துல நின்று நம்ம பெருமாளை பக்கத்துல போய் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். அக்டோபர் 20ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு லக்கி டிப் லைவ்ல கண்டக்ட் பண்ணுவாங்க. அக்டோபர் 20ஆம் தேதி மதியம் 12:15 மணி போல TTD ஆப் மற்றும் TTD வெப்சைட்ல லக்கி டிப்ல எந்த சேவாவில் எந்த தேதியில யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க என்ற கம்ப்ளீட் PDF லிஸ்ட் அப்டேட் பண்ணுவாங்க. இந்த லக்கி டிப்ல செலக்ட் ஆனவங்க பேமெண்ட் பண்றதுக்காக அக்டோபர் 20ஆம் தேதி மதியம் 12 மணி தொடங்கி அக்டோபர் 22ஆம் தேதி மதியம் 12 மணி வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. அடுத்து ஜனவரி மாதத்திற்கான ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்களான கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் மற்றும் சேஷ்ர தீப அலங்காரா சேவாவினுடைய புக்கிங் அக்டோபர் 21ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓபன் ஆகும். இந்த ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸை புக் செய்தால் சேவாவையும் திருமலையில் நேரடியாக பார்த்துட்டு சேவா பார்த்து முடித்த உடனேயே அதே நாளிலேயே மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமும் துவாரபாலகர்கள் JN விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று நம்ம தரிசனம் பார்த்துட்டு வரலாம். ஜனவரி மாதத்திற்கான வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் அக்டோபர் 21ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு ஓபன் ஆகும். இந்த வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் செய்தால் சேவாவை போய் நம்ம திருமலையில் நேரடியாக பார்க்க முடியாது. சேவாவை நம்ம டிவிலேயோ அல்லது யூடியூப் சேனல் மூலமாகவோ நம்ம பார்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான். மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் மட்டும் பெருமாள் தரிசனத்திற்காக நம்ம செலக்ட் பண்ண தேதியில போய் திருமலைக்கு போய் 300 ரூபாய் தரிசன கியூல ஜாயின் பண்ணி அவர்களோடு சேர்ந்து மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் JN விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று நாம தரிசனம் பார்த்துட்டு வரலாம். ஜனவரி மாதத்திற்கான ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் VIP பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங்கும் அவர்களுக்கான அகாமடேஷன் புக்கிங்கும் அக்டோபர் 23ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு ஓபன் ஆகும். இந்த VIP பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் புக் செய்தால் திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாளை சுமார் 10 அடி தூரத்தில் நின்று நம்ம பெருமாளை ரொம்ப பக்கத்தில் போய் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். ஜனவரி மாதத்திற்கான சீனியர் சிட்டிசன்ஸ், பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவர்களுக்கான தரிசன டிக்கெட் புக்கிங் அக்டோபர் 23ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு ஓபன் ஆகும். ஜனவரி மாதத்திற்கான திருமலை 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் அக்டோபர் 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓபன் ஆகும். நவம்பர் மாதத்திற்கான திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலினுடைய 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் அக்டோபர் 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓபன் ஆகும். ஜனவரி மாதத்திற்கான திருமலை, திருப்பதி, தலக்கோனா மற்றும் ஒன்டமிட்டாவினுடைய ஆன்லைன் அகாமடேஷன் புக்கிங் அக்டோபர் 24ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு ஓபன் ஆகும். 2025 நவம்பர் மாதத்திற்கான TTD லோக்கல் டெம்பிள்ஸினுடைய ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் அக்டோபர் 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓபன் ஆகும். நவம்பர் 2025ற்கான ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ் புக்கிங் அக்டோபர் 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓபன் ஆகும்.
இந்த ஹோமம் டிக்கெட்ஸ் புக் செய்தால் அலிப்பிரி நடைபாதை ஆரம்பமாகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கோஷாலைக்கு பக்கத்தில் நடக்கக்கூடிய இந்த ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக ஹோமம் அட்டன் செய்து முடித்த பிறகு திருமலைக்கு போய் 300 ரூபாய் தரிசன கியூல ஜாயின் பண்ணி 300 ரூபாய் தரிசன பக்தர்களோடு சேர்ந்து திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாளை துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று நாம தரிசனம் பார்த்துட்டு வரலாம். ஹோமம் பிளஸ் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் இந்த இரண்டிற்கும் சேர்த்து தான் இந்த தரிசன டிக்கெட் நாம புக் பண்றோம். ஜனவரி மற்றும் நவம்பர் மாதத்திற்கான திருமலை திருப்பதி தரிசன டிக்கெட்டுகள் புக்கிங் ஓப்பன் ஆகக்கூடிய தேதி பற்றிய தகவல்களை பார்த்தோம். இது டென்டேட்டிவ் டேட்ஸ் தான். இதனை பற்றிய அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் டிடிடி கொடுத்த உடனே நானுமே மறுபடியும் உங்களுக்கு வீடியோ மூலமாக அப்டேட் கொடுக்கிறேன். அடுத்து வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன நாட்களுக்கு எந்த தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகும், எந்த தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகாது என்கிற தகவல்களை பற்றி பார்க்கலாம். வரக்கூடிய 2025 டிசம்பர் 30 வைகுண்ட ஏகாதசி அமையுது. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு 10 நாட்களுக்கு துவார தரிசனத்திற்கு அனுமதிப்பாங்க. டிசம்பர் 30 தொடங்கி ஜனவரி 8 வரைக்கும் வைகுண்ட துவார தரிசனத்திற்காக பக்தர்களை அனுமதிப்பாங்க. சில ஃபாலோவர்ஸ் துவார தரிசனத்திற்கு என்று தனியாக டிக்கெட்ஸ் வாங்கணுமான்னு கேட்குறீங்க. அப்படி கிடையாது. டிசம்பர் 30 தொடங்கி ஜனவரி 8 வரைக்கும் கொடுக்கப்படக்கூடிய ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட் அல்லது டோக்கனை வாங்கி திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்காக நம்ம கோவிலுக்குள்ளே போகக்கூடிய சமயத்தில் பெருமாளை தரிசனம் பார்த்துட்டு வந்த உடனே துவார தரிசனமும் போயிட்டு வந்துடலாம். இரண்டிற்கும் சேர்த்து தான் அந்த டிக்கெட் இஷ்யூ பண்ணுறாங்க. அதனால் துவார தரிசனத்திற்கு என்று இந்த டிக்கெட்ஸ் தனியாக இஷ்யூ பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த 10 நாட்களுக்கான வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன டிக்கெட்டுகள் தனியா டிசம்பர் மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயோ அல்லது நவம்பர் மாதத்தினுடைய இறுதியிலேயோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனை பற்றிய அப்டேட்ஸ் டிடிடி கொடுத்த உடனே நானுமே உங்களுக்கு வீடியோ மூலமாக அப்டேட்ஸ் கொடுக்கிறேன். வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன நாட்களுக்கு ஆன்லைன் லக்கி டிப் ஆர்ஜித சேவாக்களான சுப்ரபாதம், தோமாலா, அர்ச்சனா மற்றும் அஷ்டதல பாத பத்மாரதனா சேவா புக்கிங்ஸ் ஓப்பன் ஆகாது. கூடவே எந்தவித ஆஃப்லைன் லக்கி டிப் ஆர்ஜித சேவா புக்கிங்ஸும் இந்த துவார தரிசன நாட்களுக்கு ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அடுத்து அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸும் இந்த துவார தரிசன நாட்களுக்கு புக்கிங் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அங்க பிரதட்சணம் மார்கழி மாதம் முழுவதுமே இருக்காது என்ற காரணத்தினால ஜனவரி 13 வரைக்கும் கூட அங்க பிரதட்சணம் புக்கிங் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஜனவரி 14 தான் அங்க பிரதட்சணம் புக்கிங் ஓப்பன் ஆகும். அடுத்து ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்களான கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் மற்றும் சஸ்ர தீப அலங்காரா சேவா புக்கிங்ஸும் வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன நாட்களுக்கு புக்கிங் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங்கும் துவார தரிசன நாட்களுக்கு ஓப்பன் பண்ண மாட்டாங்க. சீனியர் சிட்டிசன்ஸ், பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவர்களுக்கான தரிசன டிக்கெட் புக்கிங்கும் துவார தரிசனத்திற்கு ஓப்பன் ஆகாது. இந்த துவார தரிசன நாட்களுக்கு இன்ஃபேன் தரிசனம், அதாவது 1 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய இலவச தரிசனம் கேன்சல் பண்ணிடுவாங்க. என்ஆர்ஐ மற்றும் டிஃபென்ஸ் பர்சனலினுடைய தரிசனமும் கேன்சல் பண்ணிடுவாங்க. ஆஃப்லைன்ல இந்த துவார தரிசன நாட்களுக்கு ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. கூடவே இந்த துவார தரிசன நாட்களுக்கு விஐபி பிரேக் தரிசனத்திற்காக கொண்டு வரப்படக்கூடிய எந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த துவார தரிசன நாட்கள்ல விஐபி பிரேக் தர்ஷன்ல டைரக்டா வரக்கூடிய புரோட்டோகால் விஐபிஸ் மட்டும் அலோ பண்ணுவாங்க. இந்த 10 நாட்கள் துவார தரிசனத்திற்கு ஆன்லைன்ல புக்கிங் ஓப்பன் ஆகக்கூடிய தரிசன டிக்கெட்டுகள் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்டும் 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்ஸும். இந்த 2 தரிசன டிக்கெட்ஸ் மட்டும்தான் துவார தரிசனத்திற்கு நம்ம புக் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். இந்த 2 டிக்கெட்ஸோடு சேர்த்து டோனார்ஸுக்கு ஓப்பன் ஆகக்கூடிய ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனார்ஸ் புக்கிங்ஸும் ஓப்பன் பண்ணுவாங்க. அது டோனார்ஸ் மட்டும்தான் புக் பண்ண முடியும். அவர்களுக்கான தரிசன டிக்கெட் புக்கிங்கும் இந்த துவார தரிசன நாட்களுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. பொதுவாக ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்டுக்கு 10,500 ரூபாய் பே பண்ணி பெருமாளை 10 அடி தூரத்தில் நின்று ரொம்ப பக்கத்தில் போய் தரிசனம் பார்த்துட்டு வருவோம். ஆனால் இந்த துவார தரிசன நாட்களுக்கு 10,300 ரூபாய் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் தரிசனமும் துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடம் வரைக்கும் தான் தரிசனத்திற்கு அலோ பண்ணுவாங்க. ஆனால் இந்த விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் புக் செய்தால் எப்பவும் போல இந்த தரிசன டிக்கெட்ஸ் புக் செய்தவங்க மட்டும் அந்த தரிசன சமயத்தில் போயிட்டு வருவாங்க. ஆனால் பெருமாள் பக்கத்தில் போய் தரிசனம் பார்க்கறதுக்கு பதிலாக துவாரபாலகர்கள் வரைக்கும் மட்டும்தான் அலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த சேஞ்சஸும் துவார தரிசனத்திற்காக விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸில் கொண்டு வருவாங்க.
துவார தரிசன நாட்களுக்கு ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ் புக்கிங் ஓபன் பண்ணுவாங்க. ஆனால் துவார தரிசன நாட்களுக்கு என்று தனியாக இந்த ஹோமம் டிக்கெட்ஸ் புக்கிங் ஓபன் பண்ணாம டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதத்திற்கான ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ் புக்கிங் ஓபன் ஆகக்கூடிய சமயத்திலே துவார தரிசனத்திற்கும் சேர்த்து ஓபன் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம இந்த டிக்கெட்ஸ் தேவைப்பட்டால் கூட புக் பண்ணிக்கலாம். அடுத்து டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் துவார தரிசன நாட்களுக்கு கம்ப்ளீட்டா கேன்சல் பண்ணிடுவாங்க. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்திற்கு டிசம்பர் 29 மேக்சிமம் காலையில் 11 மணி அல்லது 12 மணி வரைக்கும் மட்டும் அலோ பண்ணுவாங்க. அதற்கப்புறம் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த துவார தரிசன நாட்களுக்கு ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இந்த 10 நாட்கள் துவார தரிசனத்திற்கும் இஷ்யூ பண்ணுவாங்க. ஆனால் இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் 10 நாட்களுக்கும் தொடர்ந்து கொடுக்க போறாங்களா அல்லது ஒவ்வொரு நாளுக்கு என்று தனியாக டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்களா என்பது வரக்கூடிய அப்டேட்ஸ் டிடிடி கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் மூலமாக நமக்கு தெரிய வரும். இந்த துவார தரிசன நாட்கள் சமயத்தில் நம்மக்கிட்ட எந்தவித தரிசன டோக்கன் இல்லைனாலும் தரிசன டிக்கெட் இல்லைனாலும் எப்பவும் போல அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து நம்ம திருமலைக்கு வரலாம். அதில் எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்காது. அதே போல் நம்மக்கிட்ட எந்தவித டோக்கனும் இல்லை தரிசன டிக்கெட் இல்லை என்றாலுமே திருமலைக்கு நம்ம வரலாம். திருமலையில் இருக்கக்கூடிய மற்ற கோவில்களை சுற்றி பார்க்கலாம். அதற்குமே எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது. அகாமடேஷன் புக்கிங் பொறுத்த வரைக்கும் இலவச தரிசன டோக்கன் வாங்கி போகிறதாக இருந்தாலும் ஆன்லைன் டிக்கெட் புக்கிங்காக இருந்தாலும் அகாமடேஷன் நம்ம நேரடியாக திருமலையில வந்து புக் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆன்லைன்ல திருமலா லொகேஷனுக்கு அகாமடேஷன் புக்கிங் ஓபன் பண்ண மாட்டாங்க. அதே போல துவார தரிசனத்தினுடைய முதல் 4 நாட்களுக்கு அகாமடேஷனுக்காக கொண்டு வரப்படக்கூடிய ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் மூலம் அகாமடேஷன் அலாட் பண்ணக்கூடிய கவுண்டர்ஸான எம்பிசி, ஏஆர்பி, டிபிசி, டோனா ஸ்கீம் அலாட்மெண்ட் கவுண்டர்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எஸ்எஸ்டி டோக்கன்ஸும் டிசம்பர் 28 தரிசனம் வரைக்கும் தான் கொடுப்பாங்க. டிசம்பர் 29 டிசம்பர் 28 எஸ்எஸ்டி டோக்கன்ஸும் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. சில ஃபாலோவர்ஸ் இந்த துவார தரிசன நாட்களுக்கு தனியாக தான் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதத்தில் வேறு எந்த தேதிகளுக்காக நாங்கள் தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ணால் இந்த துவார தரிசனத்திற்கும் புக் பண்ண முடியுமா அல்லது 30 நாட்கள் டைம் கேப் செக் பண்ணுவாங்களா என்று கேட்டிருந்தீங்க. போன வருடமும் அதற்கு முதல் வருடமும் சிலர் துவார தரிசன மாதத்திலேயே வேறு எந்த நாட்களுக்காவது டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் கூட துவார தரிசனத்திற்கும் அவங்களுக்கு டிக்கெட் புக் ஆச்சு, சிலருக்கு புக் ஆகலை. அதனால கண்டிப்பா துவார தரிசனத்திற்கு போகணும்னு நினைக்கக்கூடியவங்க அந்த 30 நாள் டைம் கேப் செக் பண்ணிட்டு நீங்க மற்ற டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நமக்கு துவார தரிசன டிக்கெட்ஸ் கன்ஃபார்மாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். இல்லை எனக்கு போன வருஷம் ஆச்சு அதே போல் இந்த முறையும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த முறையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அல்லது இதனை பற்றி ஸ்பெசிஃபிக்காக டிடிடி ஏதாவது அப்டேட் கொடுத்தாலுமே நானுமே உங்களுக்கு அதை பற்றி வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன். இதுதான் வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்திற்கான தற்போதைய அப்டேட்ஸ். இந்த வீடியோவை மறக்காம உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.